ஏ ராஜி, என்னடி இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க? நீ இன்னும் ரெடி ஆகலையா? இப்ப எனக்கு கல்யாணம் வேண்டாமா? ராஜி, சொன்னதையே சொல்லிட்டு இருக்காதடி. நான் படிக்கணுமா? அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறமா படிக்கலாம். நான் போலீஸ் வேலைக்கு போகணும். ராஜி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பக்கத்துல வந்துட்டாங்களா? என்கிட்ட கேட்டுடா வர சொன்னீங்க. கேக்கலதான், ஆனா இப்ப வந்துட்டு இருக்காங்களே. போய் அவங்கள போக சொல்லுங்க. அவங்கள திரும்ப போக சொல்லுங்க. அது எப்படி சொல்ல முடியும்? நம்மள பத்தி என்ன நினைப்பாங்க? அப்பாவை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சியா நீ? என்ன பத்தி யாருமே யோசிக்க மாட்டீங்களா? யோசிக்காமலையா நல்ல இடத்துல மாப்பிள்ள பார்த்தாங்க? ஐயோ, எனக்கு கல்யாணம் பண்ண விருப்பம் இல்லைன்னா ஏன் யாரும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? ஏய், கத்தாத. உன் அப்பாக்கும் சித்தப்பாக்கும் கேட்டுற போகுது. அப்புறம் அம்புடுதேன். ஏ ராஜி, இத பாரு, வரவங்க பாத்துட்டு போட்டோம், அப்புறமா நம்ம பேசிக்கலாம். பாரு, உனக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருந்தா அப்புறம் பொறுமையா கூட கல்யாணத்தை வச்சுக்கலாம். பொறுமையா இந்த வருஷத்துக்குள்ள பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. அப்ப எல்லாமே முடிவு பண்ணிட்டீங்களா? ஏ ராஜி, மாப்பிளைக்கு ஜாதகப்படி இந்த வருஷத்துக்குள்ள கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிருக்காங்களா? அப்ப வேற பொண்ண பார்க்க வேண்டியதானே? ஊர்ல என்ன பொண்ணா இல்ல? நான் தான் கிடைச்சனா? இத பாரு ராஜி, இப்போ இதெல்லாம் பேசுறதுல அர்த்தமே இல்ல. நீ ரெடி ஆகு. இங்க பாரு, அப்பாக்காக எங்களுக்காக அங்க வந்து நில்லு, அது போதும். மத்ததெல்லாம் அவங்க போனதுக்கு அப்புறம் நம்ம பேசிக்கலாம். இத பாரு, உனக்கு உண்மையிலேயே என் மேல மரியாதை இருந்தா நான் சொல்றத செய்யு, அவ்வளவுதான். வந்துட்டோங்க. இத பாரு ராஜி, அவங்க வந்துட்டாங்க. சீக்கிரம் ரெடி ஆகு. நீ வா. ரெடி ஆகு.